ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். மதியம் 1:42 வரை. பின்பு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைய திதி அமாவாசை. மகாலய அமாவாசை. தந்தையார் இருப்பவர்கள் திதி கொடுக்கக்கூடாது. தந்தையார் இல்லை என்றால் அவர்களுக்காக திதி தர்ப்பணம் செய்யலாம். மற்றுள்ளவர்கள் இன்றைய தினம் இனிப்புகள் வழங்கி அந்த இனிப்பு சுவையால் உங்களது வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். யோகம் அமிர்த யோகம். மதியம் 1:42 வரை. பின்பு யோகம் சரியில்லை. சந்திராஷ்டம ராசி. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். 2 நாட்களும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. கும்பராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், சூரியன், புதன், கேது, துலாம் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையால் நினைத்தது நிறைவேறும். குடும்ப கலகம் நீங்கி மனமகிழ்ச்சி உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தி வந்து சேரும். அதனால் திடீர் பயணங்கள் குடும்பத்துடன் செல்ல வேண்டி இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் செய்தி வரும். புதிய தொழில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன். மனைவி வழி தனவரவு, பூசொத்து, வாகனம் போன்றவை வந்து சேரும். கடன் தொல்லை சற்று முடிவுக்கு வரும். 11ஆம் இடத்தில் சனி. பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருப்பதால் கேலி பேச்சுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பிறரின் அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும். தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உங்களை வந்து சேரும். இன்று அமாவாசை என்பதால் தானியமோ அல்லது இனிப்போ போன்றவற்றை பிறருக்கு கொடுக்க மன நிம்மதி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தொழிலில் சிறப்பான வெற்றி உண்டாகும். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் தனலாபமும் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கை எப்போதும் போராட்டமாகவே இருக்கும் உங்களுக்கு இன்று மனமகிழும் செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனமகிழும் செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். திடீர் செய்தியால் திக்குமுக்கு அடிப்போவீர்கள். இனிய நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திடீர் பயணங்கள் கை கொடுக்கும். எதிர்பாராத விதமாக பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் புதிய தொழில் தொடங்கி இருப்பவர்களுக்கெல்லாம் என்று நினைத்த காரியங்கள் வெற்றியாகவும் தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். எதிர்பாரா விதமாக உங்களுக்கு நண்பர்கள் வழி ஆதாயம் வந்து சேரும். அரசு உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயமும் நன்மையும் உண்டாகும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் இது போன்ற மாற்றங்கள் வந்து சேரும். சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். காதல் கைகூடும். திருமணம் வேண்டாம் என்று விலகி சென்றவர்களுக்கெல்லாம் திருமண ஆசை நிறைவேறும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட கலகங்கள் நீங்கும். குடும்பத்தில் எதிர்பாரா விதமாக உறவினர் வருகையால் சற்று பணச்செலவுகள் உண்டாகும். 5ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை. அதனால் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும். எதிர்பாரா விதமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது பரிசுகள் உங்களை தேடி வரும். திடீர் வெளிநாடு பயணம் அல்லது வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு
தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத நபரை சந்திப்பதன் மூலம் உங்களது காரியங்கள் யாவும் நிறைவேறும். மறைந்து போன பொருள் அல்லது காணாமல் போன பொருள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் இன்று தனவரவு உண்டாகும். எதிர்பாரா விதமாக புதிய நபரை சந்திப்பீர்கள். உங்களிடம் விரோதித்து கொண்டு சென்றவர்கள் திரும்ப வந்து உங்களிடம் ஒன்று சேருவார்கள். நீண்ட கால நண்பரை சந்திப்பீர்கள். நண்பர்களால் ஆதாயமும் இனிய பயணமும் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உணவுத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் தனவரவும் அதிகமாகவே கிடைக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கு சிறப்பான தனவரவு உண்டாகும். மனது மகிழ்ச்சி அடையும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்க யோசனை வரும். பழைய வாகனம் சற்று மக்கர் செய்யும். அதனால் சில விரைய செலவுகள் உங்களை அலட்டி கொண்டிருக்கும். கடன் தொல்லைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நகை கடன்கள், அதாவது நகையை வீட்டிலிருந்து அடகு வைத்திருப்போர் அதை வீட்டுவதற்காக பண உதவி உங்களுக்கு நண்பர் வழி அல்லது உறவினர் வழி அல்லது கடன் வாங்கியாவது நீங்கள் நகையை மீட்டு விடுவீர்கள். பழைய வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் உருவாகும். கட்டிடக் கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இன்று உங்களுக்கு அமையும். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். பயணங்கள் வெற்றியாகும். நினைத்தது நிறைவேறும் நாளாகவே என்று உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை. சந்திரன், சூரியன், புதன், கேது. புதன் ஆட்சி பலத்தால் இருப்பதாலும் அத்துடன் சூரியனும் சந்திரனும் இணைவதாலும் எதிர்பார்த்த நன்மைகளும் பலன்களும் உங்களை வந்து சேரும். பூமி சம்பந்தமாக குடும்பத்தில் இருந்து வந்த கலகங்கள் நீங்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தனவரவு உண்டாகும். பயணங்களால் வெற்றியும் அலைச்சலும் இருக்கவும் அத்துடன் தனவரவு அதிகமாக இருக்கவும் செய்யும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியால் நீங்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். கட்டிடக் கலைஞர்களுக்கும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி உங்களுக்கு பலவிதமான சலுகைகள் உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும். பெண்களால் உங்களுக்கு சற்று சிரமங்கள் வந்து சேரும். வீட்டில் சற்று சலசலப்பு ஏற்பட்டு பின்பு அது நிவர்த்தியாகும். பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். சகோதர கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணும். அவர்களுக்காக சற்று மருத்துவ உதவியும் பணச்செலவும் வந்து சேரும். தாயார் வழி பூசத்து தர்க்கம் தீர்ந்து அது உங்களது கைக்கு வரும். வாகன சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கு, இரும்பு தொழில், பழைய இரும்பு இது போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறப்பான வரவு அதிகமாகவே இருக்கும். புதிய தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. இன்று அமாவாசை திதி என்பதால் பித்ருக்களுக்கு, அதாவது தகப்பனார் இல்லாதவர்கள் தகப்பனாருக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து இனிப்பு வழங்கி வந்தால் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையும் எதிர்காலத்தில் பலவிதமான நன்மைகளும் உண்டாகும். கோவிலுக்கு செல்லும்போது சற்று இனிப்பை வாங்கி செல்லுங்கள். 5 பேர்களுக்காவது இனிப்பு வழங்கினால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திடீர் பயணங்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். நினைத்தது நிறைவேறும். நீண்ட நாள் கோரிக்கைகள் சாத்தியமாகும்.
குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமணத் தடை உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு பெரியவர்களால் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். நீங்களும் அயல்நாடு செல்லும் யோகம் வந்து சேரும். திடீர் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை என்று அனைத்தும் உங்களுக்கு வெற்றியான நாளாக அமையும். எதிர்பார்த்த நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களை ஏமாற்றி உங்களை மன வருத்தம் கொள்ள செய்தவர்களெல்லாம் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் விதமாக இனிய செய்தி உங்களது காதுக்குள் வந்து சேரும். அதனால் ஒரு புறம் வருத்தம் இருந்தாலும் மறுபுறம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களால் பாதிக்கப்பட்ட நீங்கள் இவ்வளவு நாட்களாக மன வருத்தம் கொண்டு குமரி குமரி இருந்திருப்பீர்கள். அதை கண்ட இறைவனுக்கு அதற்குரிய தண்டனை அந்த நபருக்கு கிடைத்து விட்டதால் ஏற்பட்ட மனமகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். புதிய வீடு கட்டும் ஆசை மேலோங்கும். அதற்கான தன உதவி வந்து சேரும். பரிசு பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். உணவுத்துறையில் புதிய வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். பால் உற்பன்னங்கள், இனிப்பு சம்பந்தமான பொருள்கள், இனிப்பு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் உண்டாகும். மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். புதிய கிளைகள் ஆரம்பிப்பீர்கள். அதன் வெற்றியும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். புதிய வாகனம், அதாவது 2 சக்கர வாகனம் இருப்பவர்கள் 4 சக்கர வாகனம் வாங்குவீர்கள். கடன் தொல்லைகள் தீரும். பிறரின் உதவியால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். வீடு கட்டும் யோசனை உருவாகும். பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்டும் யோசனை உருவாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பூசத்து சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்களும் கடன் தொல்லைகளும் தீரவும் அதற்குரிய யோசனையும் உங்களுக்கு உண்டாகும். அதற்குரிய வழிகளும் உங்களுக்கு வந்து சேரும். வங்கி சம்பந்தமான பிரச்சனையில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் அதற்குரிய தீர்வு உண்டாகும். பெண்களால் மன வருத்தம் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து அவர்களால் உங்களுக்கு நன்மையும் ஆதாயமும் வந்து சேரும். தொழிலுக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். திடீர் உறவினர் வருகையால் சற்று சங்கடங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். புதிய தொழில்கள் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். திடீர் ஆதாயம், திடீர் பணவரவு உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். வெகு நாட்களாக மனதில் ஏற்பட்ட எண்ணம் நிறைவேறும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரகங்களின் அமைப்பு உள்ளதால் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். இன்று சற்று மன அமைதியுடன் இருப்பீர்கள். இதுவரை ஏற்பட்ட குழப்பங்கள் யாவும் நீங்கி சற்று அமைதியாக இருப்பீர்கள். தலைவலி, கண்ணரம்பு பிரச்சனை, உடல் உபாதைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று இருப்பதால் சற்று மனக்கலக்கங்களெல்லாம் மாறி அமைதியாக மலர்ந்த முகத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்ளும் விதமாக இன்று குடும்பத்தாருடன் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் வளைய வருவீர்கள். திடீர் உறவினர் வருகையால் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விலையுயர்ந்த பொருள்கள் வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருள்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்தபடி நீங்கள் எதிர்பார்த்த எண்ணம் இன்று நிறைவேறும். இதுநாள் வரை தடங்கலாக இருந்து வந்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். பிள்ளையால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி அதே பிள்ளையால் உங்களுக்கு மனசுகம் உண்டாகும்.
மனம் மகிழும் விதமாக என்று உங்களுக்கு இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் சுப செய்திகள் வந்து சேரும். நினைத்த காரியங்கள், எண்ணங்கள், நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். தந்தையார் இல்லாதவர்கள் தந்தைக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து இனிப்புகள் வழங்கி வர மனமகிழும் செய்தி உடனே உண்டாகும். நினைத்த காரியங்கள் தடங்கலின்றி நடக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த எதிரி தொல்லை விலகும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாடு சுற்றுலா பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாள் விடுப்பு எடுப்பீர்கள். இனிய பயணத்திற்காக சுற்றுலா, இன்பச் சுற்றுலா செல்வீர்கள். புதிதாக திருமணம் செய்த தம்பதியருக்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும். புதிய உறவு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் பெரியவர்களால் திருமண பேச்சு உண்டாகும். காத்திருந்த சுபசெய்தி உங்களது குடும்பத்திற்கு வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் வளர்ச்சியும் பெறுவீர்கள். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரன், சூரியன், புதன், கேது 4 கிரக சேர்க்கை. 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சனி, 7இல் ராகு. நீங்கள் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வருவதற்கு சற்று தாமதமாகும். திடீர் தடுமாற்றம் கொள்வீர்கள். காரணமில்லாத ஒரு பயம் உங்களை அலட்டும். திடீரென்று இடம் மாற்றத்திற்கான செய்தி வந்து சேருவதால் கொஞ்சம் மனது உங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும். ஏற்கனவே இடமாற்றம் வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அந்த இடமாற்றம் நீங்கள் நினைத்த இடத்திற்கு வராமல் வேறு இடத்திற்கு வருவதால் சற்று மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் உங்களுக்கு உண்டாகும். வெகு தூர பயணத்தால் சற்று சிரமம் கொள்வீர்கள். வாகன பழுதால் செலவுகள் வந்து சேரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் யோசனையும் உருவாகும். குடும்பத்தில் மனமகிழும் செய்தியும் குடும்பத்தில் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன், சூரியன், புதன், கேதுவும் இருப்பதால் விரய செலவுகள் சற்று உங்களை அலட்டும். எதிர்பாராத விதமாக குடும்பத்தில் விரய செலவுகள் வந்து சேரும். அந்த விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். சுப செலவாகவும் மாற வாய்ப்புகளும் உண்டாகும். திடீர் ஆதாயம், தனவரவு வந்து சேரும். விரய செலவு என்பதை விட சுப செலவும் என்றும் சொல்லலாம். குழந்தைகளுக்காக அதிக கல்விக்காக செலவுகள் செய்ய வேண்டி வரும். திடீர் விரய செலவும் சுப செலவும் உண்டாகும். பெண் பிள்ளையால் சுப செலவுகள் வந்து சேரும். உறவினர் வருகைகள் மகிழ்ச்சி அளிக்கும். செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். கல்வி கடன் உதவி பெறுவீர்கள். உங்களது பிள்ளைகளுக்காக கல்விக்காக நீங்கள் கடன் வாங்குவீர்கள். வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும். கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். தொழிலுக்காக புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் நிமித்தம் அயல்நாடு அல்லது வெளியூர் செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வங்கி பணிகள், வங்கி பணப்பரிவர்த்தனை, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பணம் இடபாடுகளில் உங்களுக்கு அதிகமான லாபம் உண்டாகும். குடும்ப தொழில்கள் வளர்ச்சியும் மேன்மையும் பெறும். உங்களது கீழ் வேலை செய்பவர்களால் சற்று சிரமங்கள் உண்டாகும்.
உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் உண்டாகும். தொழில் வளர்ச்சி மேன்மை பெறும். தொழில் வெற்றியும் உண்டு. நண்பர்களின் உதவியுடன் கூட்டு தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். திடீர் பயணத்தால் தனவரவு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு கட்டும் யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பரிசு மழை கிடைக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கும் சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்றைய தினம் அமாவாசை திதி என்பதால் சற்று இனிப்புகள் வழங்கி அடுத்தவர்களுக்கு கொடுக்க எண்ணியது நிறைவேறும். குடும்பத்தில் இனிய பலவிதமான நிகழ்ச்சிகள் அரங்கேறும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு குருவின் பார்வை உள்ளதால் திருமண யோகம் கைகூடும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகம், சந்திரனுடன் சூரியனும் புதனும் கேதுவும் இணைவதால் நீங்கள் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். வெகு தூர பயணத்தால் உங்கள் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். வீட்டு தொழில்கள், வீடு கட்டும் தொழில்கள், கட்டடத் தொழில்கள், இது போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். எதிரிகளின் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். உறவினர்களால் பகை வராமல் பார்த்து கொள்ளவும். உறவினர்களே பகை உருவாகும் சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள். நீங்கள் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் வம்பு வழக்குகள் தானே உங்களிடம் வந்து சேரும். பெண்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். ஆண்கள் என்றால் பெண்களாலும், பெண்கள் என்றால் ஆண்களாலும் சற்று பாதிப்புகள், கலகங்கள் உண்டாகும். நண்பர்களும் பகைவர்களாகும் சூழ்நிலை வராமல் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். எனினும் கவலை வேண்டாம். ஆலய திருப்பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆலய திருப்பணிக்காக நீங்கள் நன்கொடை அளிப்பீர்கள். இன்றைய தினம் அமாவாசை தேதி என்பதால் தந்தையார் இல்லை என்றால் அவருக்காக திதி தர்ப்பணம் செய்யவும், இனிப்புகள் பெரியவர்களுக்கு வழங்கி ஆசிர்வாதம் பெற்றால் நீங்கள் நினைத்தது யாவும் நிறைவேறவும், குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் செய்யும். திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் திருமண தடை அகலும். புதிய உறவினர்களின் வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும். உறவினர்களால் சற்று மன வருத்தமும் உண்டாகும். சுப செலவுகளும் உண்டாகும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். திடீர் அயல்நாட்டு உறவால் தனவரவு அதிகமாகும். புதிய தொழிலில் வெற்றியும் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். புதிய தொழிலில் சற்று அதிகமாக லாபம் காண்பீர்கள். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று மனமகிழும் இரட்டிப்பு வருமானம் உண்டாகும். நினைத்த காரியம் வெற்றியாகும். எனினும் எதிலும் சற்றே வாய் வார்த்தைகள் விடாமல் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன், சூரியன், புதன். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் அபரிதமான வெற்றியை தரும். வேலையாட்களால் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி உங்களுக்கு தொழில் வெற்றியும் தொழில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். அலுவலக பணி நிமித்தம் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். புதிய வாய்ப்புகள், அயல்நாட்டு உறவுகள் மூலம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வெற்றியும் கிடைக்கும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். இன்று அமாவாசை என்பதால் தந்தையார் இல்லை என்றால் தர்ப்பணம் செய்து இனிப்புகள் வழங்கினால்
இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவும் விலகி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். பிள்ளைகளால் மனமகிழும் செய்தி வந்து சேரும். பிள்ளைகள் மூலமாக தனவரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். எதிர்பார்த்த நபரின் உதவி கிட்டும். கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பூசல்கள் மாறி குடும்ப கலகங்கள் நீங்கி குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் இன்று மனமகிழும் இனிய நாளாகவே இன்று அமையும். எதிர்பார்த்த உதவிகள் தானாகவே உங்களுக்கு வந்து சேரும். மனக்கசப்புகள் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், கேது இருப்பதால் தந்தை வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையார் இல்லாதவர்கள் திதி தர்ப்பணம் செய்து இனிப்புகள் வழங்கினால் நினைத்த காரியம் வெற்றியாகும். இதுவரை ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கி மனமகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூமி சொத்து தானாகவே கைவரும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி அது சம ரீதியில் உங்களிடம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பெண்களால் ஆதாயம் உண்டு. தந்தை வழியில் உள்ள பெண்களால் உங்களுக்கு பூசொத்து வந்து சேரும். ஒரு சிலருக்கு தந்தையின் தொழில் நீங்கள் பார்க்கும் சூழ்நிலை உருவாகும். வங்கி சம்பந்தமாக வேலை செய்பவர்களுக்கு அந்த வங்கியிலேயே சிறப்பான பணி கிடைக்கும். யோகமும் உருவாகும். தந்தை செய்த தொழில் மகனுக்கு வந்து சேரும். தந்தையால் நீங்கள் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி தந்தை வழி உங்களுக்கு பலவிதமான அனுகூல பலன்கள் உண்டாகும். அத்துடன் தன உதவியும் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் சுகமாகவும் சுலபமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி தானாகவே வீடு வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி வியாபாரத்தில் தொழில் வெற்றியாகவும் தொழில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். வெளிநாடு பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். புதிய நபரை சந்திப்பீர்கள். புதிய நபரின் சந்திப்பால் உங்களுக்கு மனமகிழும் நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் யாவும் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் சற்று கவனமாகவே இருக்கவும். இன்றும் நாளையும் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் சற்று தடங்கலாகவே இருக்கும். 2 நாட்கள் சற்று வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். வேண்டுமென்றே சிலர் சீண்டி வேடிக்கை பார்ப்பார்கள். செய்யாத தவறுக்கு பழி கேட்பீர்கள். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் பழி தானாகவே வந்து சேரும். இவன்தான் செய்தான், இவனால தான் இப்படி என்பார்கள். நண்பரும் பகைவர்கள் ஆவார்கள். எதிரிகள் தொல்லைகள் சற்று அதிகமாகவே உங்களை வந்து சேரும். அலுவலகத்தில் சில பொருள்கள் காணாமல் போனாலும் அதற்கு காரணம் நீங்கள்தான் என்பார்கள். மேலதிகாரிகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். ஏன் உங்கள் மனைவியால் அல்லது உங்களது கணவனால் பாதிக்கப்படுவீர்கள். பிள்ளைகளும் வேண்டுமென்றே பெரிய பிரச்சனைகளை இழுத்து விடுவார்கள். நண்பர்களால் தொல்லை உண்டாகும். குடும்பத்தில் தொல்லைகள் உண்டாகும். வேண்டுமென்றே பலவிதமான பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும். 2 நாட்கள் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. புதிய ஏதும் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நன்மை செய்யும். எதிலும் கவனமாகவும் சற்று விழிப்புடனும் இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் ஏதும் வேண்டாம். பணமிடபாடுகளில் சற்றே கவனமாக இருக்கவும். கால்நடைகளுக்கு சிறு சிறு உபாதைகள் வந்து போகும். எனினும் கவனமாக நடந்து கொள்ளலாம். ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் வருவதற்கு சற்று தாமதமாகும். தொழில் வளர்ச்சி, தொழில் வெற்றியும் உண்டு. நினைத்த காரியம் சற்று தாமதமானாலும் அது 2 நாட்கள் கழித்து உங்களுக்கு சுமூகமான பலனை தரும். மனதிற்கு இதமாக இருக்க ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு நன்மை செய்யும்.
நாளைய தினம் அமாவாசை என்பதால் இறந்து போன தந்தையாருக்கு திதி தர்ப்பணம் செய்து இனிப்புகள் வழங்கி வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாகவும் தடங்கல்கள் நீங்கி உங்களது இறந்து போன தந்தையாருக்கு திதி செய்வதன் மூலம் அதன் பலனையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆலயத்தில் சென்று திதி தர்ப்பணம், அதற்கு தகுந்த திதி தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் இனிப்புகள் வழங்கி வந்தால் இந்த சந்திராஷ்டம தோஷமும் நீங்கி மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக காரியங்கள் வெற்றியாகும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியுடன் நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக வளைய வருவீர்கள். யார் எதை செய்தாலும் என்ன செய்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை என்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் தரணம் செய்து நீங்கள் வளைய வருவீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள். திடீர் வெளிநாடு இனிய பயணங்கள் குடும்பத்துடன் செல்வீர்கள். மனமகிழும் விதமாக குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு. பிள்ளைகள் வழி அனுகூலமான பலன்கள் கிட்டும். காத்திருந்த இனிய செய்தி உங்களை வந்து சேரும். எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உறவினர்களால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். திடீர் உறவினர் வருகையால் நன்மைகள் உண்டு. எதிர்பாராத திருப்பம் உங்கள் வாழ்வில் உண்டாகும். புதிய நண்பரை சந்திப்பீர்கள். தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தடைபட்ட காரியங்கள் யாவும் சுலபமாக சுகமாக நடக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு தானாகவே வந்து சேர்வதன் மூலம் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இவ்வளவு நாளாக நீங்கள் மனது கலங்கி இருந்து எதுவும் நடக்காமல் தடங்கலாகி கொண்டிருந்த உங்களுக்கு இனி முதல் நல்ல அனுகூலமான பலன்கள் கிட்டும். குடும்பத்தில் திருமண தடை அகலும். இதுவரை திருமணம் ஆகவில்லையே என்று ஏங்குபவர்களுக்கு சுப செய்தி உறவினர் மூலமாக வந்து சேரும். நாள்பட்ட எண்ணம் கனவுகள் யாவும் நிறைவேறும். பணவரவு அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, தொழில் வெற்றி உண்டு. எதிர்பாராத விதமாக வெளிநாடு செல்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். தொழில் வளர்ச்சியும் தொழில் வெற்றியும் ஆதாயமும் அதிகமாகவே இருக்கும். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இனிப்பான செய்தி வரும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி எப்போதும் கலகம் செய்தே கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.